எல்லாருக்கும் வணக்கம். தினசரி மூவியோட ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோயின் அண்ட் கிரியேட்டிவ் ஹெட் நான் சிந்தியா லோடே என்னோட பேர். ஸோ எங்கள் மூவி வந்து வேலண்டைன்ஸ் டே 14th February 14th ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்கள். ரொம்ப நல்ல மூவி, ஃபேமிலி ட்ராமா, காமெடி இருக்கிற ஃபேமிலி ட்ராமா. இப்போ நாங்கள் ஒரு நல்ல மெசேஜும் சொல்லியிருக்கோம். இந்த மூவி வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு, இப்போ இருக்கிற யூத்துங்களுக்கு வந்து இந்த மூவி வந்து இட்ஸ் கோன் பி வெரி ஐ ஓப்பனிங்காக இருக்கும். நல்ல கான்செப்ட் சொல்லியிருக்கோம். எங்கள் கூட நல்ல சீனியர் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. நல்லா எல்லாம் பேசுகிறாங்க. வினோத்லி அண்ட் மீரா கிருஷ்ணன் இருக்காங்க, மிஸ்டர் சாம்ஸ் அண்ட் இந்த ரிலீஸில் அவங்கெல்லாம் மிஸ்டர் ஸ்ரீகாந்த் வருவார், லேட்டாக வரேன்னு சொல்லியிருக்காரு. எஸ் இஸ் ஸ்ட்ரக் அப் இன் சம்வேர் எல்ஸ். இன்னொரு இன்டர்வியூ காமிச்சிருக்கோம் நாங்கள் எங்கள் மூவி ப்ரொமோஷனுக்கு. ஸோ ஹில் பி கமிங் லேட்டர், பட் ஐ டோன்ட் நோ த யூவர்ஸ் பி அவைலபிள் டு இன்டர்வியூ ஹிம். இப்போது இந்த படம் வந்து நீங்கள் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு எல்லாரும் சொல்கிறேங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஐ ஃபீல் வெரி ஹாப்பி தட் ஐ மேட் திஸ் மூவி. ஒரு மெயினான ஒரு விஷயம் சொல்லணும்னா இந்த மூவிக்கு, ஐ மேட் திஸ் மூவி ஜஸ்ட் ஃபார் ராஜா சார் மியூசிக். அவங்களுக்கு லாஸ்ட்டை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோம், நான் எண்ட் கார்ட் போட்டப்போ அவருக்காக பண்ண படம் அது. ஸோ ஐ திங்க் இட் வில் பி அ பிக் ஹிட் அண்ட் ஆல்சோ வி ஆல் ஹோப்பிங் இட்ஸ் கோன் பி பிளாக் பஸ்டர். எங்களுக்கு அதுதான் வேணும். ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். அனைவருக்கும் வணக்கம். நான் வினோதி பேசுறேன். அனைவருக்கும் வணக்கம். வந்திருக்கும் மீடியா ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதில் ரொம்ப நன்றி வந்ததுக்கு. ஏன்னா தினசரி அப்படிங்கிறது வந்து ஒரு மீடியம் பட்ஜெட்ல பண்ணக்கூடிய ஒரு படம். சிந்தியா லோடே அப்படிங்கிறவங்க யூஎஸ்லேருந்து வந்து ஒரு அமெரிக்கன் சிட்டிசனாக இருந்து இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க. முதல்ல வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணி வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா இவ்வளோ பெரிய இத்தனை பேர் வந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் அது வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு இதாக நான் பார்க்குறேன். அண்ட் படம் வந்து February 14 ரிலீஸ் ஆகுது. இதில் முக்கியமாக வந்து சொல்லணும்னா, மேம் சொன்ன மாதிரி படத்தில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஒன்று இருக்குது. என்னன்னா, இன்னைக்கு நடக்கக்கூடிய பல ஃப்ராட்ஸ் நடக்குது. அதில் வந்து இந்த லோன் ஸ்கேம், ஆன்லைன் ஸ்கேம், ஆஃப்லைன் ஸ்கேம் நிறைய விஷயங்கள் நடக்குது. அதனால அந்த மாதிரி விஷயங்களை எப்படி நம்ம வந்து எதிர்கொள்றோம், அதை விட முக்கியமா என்னன்னா, அதனால பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் என்ன அளவுக்கு வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கறத ஒரு முக்கியமான ஒரு மையப்புள்ளியா வச்சு இந்த படத்தை வந்து ஸ்கிரீன் பிளே தயாரிச்சிருக்காரு இயக்குனர் சங்கர் அவர்கள். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ மேம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் சொன்ன மாதிரி வந்து இசைஞானி இளையராஜா அந்த இசை கடவுளுக்காகவே வந்து ஒரு படத்தை தயாரிக்கணும் அப்படின்னு முன் வந்த சிந்தியா லோடே அவர்களுக்கும், கூட நடித்த சக கலைஞர்கள் அனைவருக்கும், டிஓபி ராஜேஷ் யாதவ் அவர்களுக்கும், இயக்குனர் சங்கர் அவர்களுக்கும், இபி பாலமுருகன் பிளஸ் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய ரொம்ப சிறந்த தாழ்ந்த நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நல்ல படத்தை கொடுத்த ப்ரொடியூசர் சிந்தியா, அவங்களுக்கு மிக்க நன்றி. அவங்க வாட்டுக்கு யூஎஸ்ல சம்பாதிச்சுட்டு ஜாலியா அவங்க வாட்டுக்கு இருந்திருக்கலாம். இங்க வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு படத்தை எடுத்து, ஏற்கனவே ஒரு படம் எடுத்து கையை சுட்டுக்கிட்டு இப்ப இன்னொரு படமும் எடுத்து, இங்க தமிழ்ல 100 பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க. ஒரு படம்னா எத்தனை பேருக்கோ வேலைன்னு தெரியும். அவ்வளோ பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம். அதுக்காகவாவது இந்த படத்தை வெற்றி அடைய வைக்கணும். மேலும் மேலும் அவங்க நிறைய இங்க படம் எடுக்கணும். இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா, இப்ப தேவையான ஒரு கான்செப்ட் இது. எவ்வளவோ ஸ்கேம்ஸ் நடக்குது, அதுல ஒரு ஒரு ஸ்கேம் எடுத்துட்டு பண்ணியிருக்கோம். அது கண்டிப்பா நீங்க எல்லாரும், ரசிகர்கள் எல்லாரும் இந்த படத்தை தியேட்டர்ல வந்து பார்த்து வெற்றி அடைய செய்யணும். சிந்தியா மாதிரி நிறைய பேர் இங்க தமிழ்நாட்டுல வந்து படங்களுக்காக இன்வெஸ்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி நிறைய படங்கள் பண்ணணும்னு வேண்டிக்கிறேன். எனக்கு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சிந்தியாவுக்கு. சங்கர் டைரக்டர் சங்கருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஏன்னா யூஸ்வலா நான் ப்ரெஸ் மீட்டுக்கு கூப்பிட்டா வரமாட்டேன். ஏன்னா அந்த படத்துல எனக்கு ஒன்றும் பெரிய கேரக்டரே இருக்காது. ஆனா கூப்பிட்டுருப்பாங்க. பட் என்ன பண்ணினோம் போது எனக்கே ஒரு மனசுக்குள்ள உறுத்தல், அதனால வரமாட்டேன். என்ன சில பேர் கேட்டிருக்காங்க, ஏன் மேம் ப்ரெஸ் மீட்லாம் வரமாட்டேங்கிறேன்னு. இது நான் இருமாப்போட நிக்கலாம், நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கேன், எனக்கு நல்ல ரோல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சந்தோஷமா நாங்க வந்தோம். நானு வினோதினிலா. தேங்க்யூ சோ மச் சிந்தியா. தேங்க்யூ. இதையும் நான் சொல்லணும்னு நினைச்சேன். உண்மையிலுமே நான் நிறைய இடங்களை அவாய்ட் பண்றது என்னன்னா, அந்த கேரக்டர் ரொம்ப சின்னதா இருக்கும். பட் இந்த படத்துல வந்து மேம் சொல்ல மாதிரி எனக்கும் வந்து நல்ல ஒரு ஸ்கோப், நல்ல ஸ்கிரீன் டைம், நல்ல பிரசன்ஸ். தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ சங்கர் சார் ஆல்சோ. வெரி வெரி ஹாப்பி. இசை ராஜா எங்க ஃபேஸ்க்கெல்லாமோ அவர் ஆர்ஆர் பண்ணியிருக்காருன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இளையராஜா சார் மியூசிக், நாங்கெல்லாம் இளையராஜா சார் வெறியர்கள். என்னோட வீணை கச்சேரியில பாதி இளையராஜா சார் சாங்ஸ் தான் நான் வாசிச்சுட்டு இருக்கேன். ஸோ அவருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். இதுல நான் ஒன்று ஆட் பண்ணணும். அவர் வந்து ரீ ரெக்கார்டிங் பண்றப்போ
he was so happy to see all of your faces. என் கண்ணால பார்த்தேன் நானு. அவங்க ரீரெக்கார்டிங் பண்றப்ப ஐ வாஸ் சிட்டிங் வித் ஹிம். ஐடியா சொல்லுவேன், எங்க அதிகமா போடலாம், எங்க கம்மியா போடலாம்னு. ஹி இஸ் willing to take that ideas. அப்போ வந்து ஐ see the excitement in his face. இவங்கெல்லாம் வர்றப்போ he felt happy. எஸ்பெஷலி இவங்க, அப்புறம் பிரேம்ஜி, அப்புறம் சாம்ஸ் வர்றப்பெல்லாம் he felt like he started laughing. உங்க சீன் அப்போ he liked it. அவர் என்ஜாய் பண்ணி ரீரெக்கார்டிங் போட்ட மூவி அது இதாக தான் இருக்கும். பிகாஸ் நான் கேட்டேன்னு சொல்லி அந்த சாங்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. முக்கியமான சாங் வந்து அந்த சாங் என்னோட ஃபேவரட் சாங். ஐ டோல்ட் ஹிம் ஐ வாண்ட் தட் சாங் இந்த மூவின்னு போட்டுக்கலாம்னு சொன்னாரு. பட் ஐ டோல்ட் ஹிம் வேர் டு புட் தட் சாங், எங்க பிளேஸ் பண்ணா ஆடியன்ஸ்க்கு ஒரு இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த ரீரெக்கார்டிங் முடிஞ்சு படம் பாக்குறப்போ ஐ காட் கூஸ் பம்ப்ஸ். நான் ஒரு மாதிரி ஆல்மோஸ்ட் டியர் டவுன் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ அது மாதிரி ஐ ஃபீல் தட் ஆடியன்ஸ் ஷுட் கெட் தட் திங். ஏன்னா அந்த சாங் எல்லாருக்கும் ரொம்ப இதா இருக்கும், உங்களுக்கே தெரியும், கல்யாண மாதிரி சாங். ஸோ அது வந்து இட்ஸ் ஐ ஃபீல் நீங்க சொன்னீங்களே, அதுக்கு தான் நான் சொன்னேன். அப்போ எல்லோருக்கும் வணக்கம். நம்மளோட உயிரோடையும் உணர்வோடையும் நல்ல பல அற்புதமான தருணங்கள்ல இளையராஜா சார் நமக்கு பக்கபலமாக இருந்திருக்காரு. அப்படிப்பட்ட இளையராஜா சாருடைய இசையை நம்ம கேட்போம், டைம் கிடைக்கிறப்ப அதை பற்றி பாராட்டு அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணுவோம். ஆனால் நான் எடுக்கிற ஒரு படத்துக்கு இளையராஜா சாரே மியூசிக் போடணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீமோட இந்த கோடம்பாக்கத்துக்கு வந்து, யூஎஸ்லேருந்து கோடம்பாக்கத்துக்கு வந்து அதை நிரூபிச்சு காட்டியிருக்கிற ஒரு அற்புதமான சாதனை பெண்மணி தான் சிந்தியா அவர்கள். தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு ஒரு விஷயத்த பண்ணி முடிச்சுட்டாங்க. ஏன்னா இந்த சினிமா துறைக்கு வர்றதும் ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். இப்படி இளையராஜா சார் மியூசிக்ல பண்ணணும் ஒரு படம் நினைச்சிருக்கிற அந்த அற்புதமான விஷயத்துக்கு என்னுடைய மிகப்பெரிய சல்யூட்டு. அதற்கு பிறகு அவங்களோட எனக்கு காம்பினேஷன்ஸ் இந்த படத்துல ஒரு 2 சீன் தான் நான் பண்ணியிருக்கேன். 2 சுவாரஸ்யமான ஒரு சீன், ஒரு சாங்ல, ஒரு மாண்டேஜஸ்ல வந்துட்டு இருக்கேன். அவங்களோட இன்ட்ராக்ஷன் பண்றதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல, அவங்கள பத்தி தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் ஆனா அவங்களோட இன்டர்வியூ ஒன்று யூடியூப் சேனல்ல ஒன்று பார்த்தேன். அதை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்கள பத்தின மதிப்பு எனக்கு பயங்கரமா உயர்ந்துச்சு. ஏன்னா அவ்வளோ ஒரு செல்ஃப் எஸ்டீமோட, ஒரு நினைச்ச காரியத்தை அடையணுங்கிற ஒரு இது, ஒரு பேஷன், இந்த இசையில இருக்கிற ஒரு ஆர்வம், எது வந்தாலும் பரவாயில்லன்னு இன்னைக்கு ஒரு படத்தை எடுத்து இன்னைக்கு இப்படி கொண்டாடுறோம் திரையிலன்னா அதுக்கு எவ்வளவு பெரிய இது இருக்கணும். ஒரு தனி பெண்மணியா யூஎஸ்ல இருந்து இறங்கி எத்தனையோ விதமான தொழில்கள் பண்ணிருக்கலாம். ஆனா இந்த கோடம்பாக்கத்துல அழகா ஒரு படம் எடுத்து பல பேருக்கு வாய்ப்புகளை கொடுத்து நல்ல ஒரு குடும்ப பாங்கான ஒரு படம், ரொம்ப அத்தியாவசியமா சொல்ல வேண்டிய ஒரு கருத்துக்களோட இருக்கக்கூடிய ஒரு நல்ல படம், நல்ல இசையோட கூடிய ஒரு படம் அற்புதமா எடுத்துக்கிறதுக்காக அவங்களுக்கு என்னுடைய 2வது சல்யூட்டு. இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ்கள் இருந்தா தொடர்ந்து நம்ம ஊர்ல படம் எடுப்பாங்க, நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதுக்கப்புறம் அவங்க சம்மந்தப்பட்ட சரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் அவங்க எடுத்துக்கிற விதம், அதை கூலா டேக் இட் ஈஸியா எடுத்துக்கிற விதம் ரொம்ப அற்புதமா இருக்கு. அவங்களுக்கு ஒன்று சொல்லிக்க ஆசைப்படுறேன், இந்த ஃபீல்டில் நிறைய பேர் நிறைய கிண்டல் கேலிகள்லாம் இருக்கும். ஆனா வெற்றி பெற்றவர்கள் அதை பத்திலாம் கவலைப்படாம வெற்றி பெற்று அவங்களோட வெற்றியின் மூலியமா அந்த கிண்டல் பண்ணவங்களுக்கு ஒரு ஸ்வீட் ரிவெஞ்ச் எடுத்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்களும் எடுப்பீங்க, தொடர்ந்து நீங்க படம் பண்ணுவீங்க, அற்புதமான ஒரு உயரத்தை நீங்க அடைவீங்க. ஒரு நல்ல படத்துல ஒரு சுவாரஸ்யமான ஒரு சீன்ல நான் நடிச்சது ரொம்ப சந்தோஷம். கூட நடிச்ச எனக்கு தெரிஞ்சு வினோதினி மேம் அண்ட் மீரா கிருஷ்ணா மேம், எம்எஸ் பாஸ்கர் எல்லாம் கலக்கிட்டாங்க. நினைவா ஆஸ்கார் உண்டுன்னு நினைக்கிறேன் 2 பேருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. ரொம்ப ஹியூமர் ஆகட்டும், சீரியஸாவே நல்லா நடிச்சீங்க. த்ரூ அவுட் இது எமோஷனல்ஸ், காமெடி எல்லாமே நல்லா பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது உங்களோட பிரசன்ஸ் பாக்குறதுக்கு. ஸோ நல்ல படத்துல நடிச்ச ஒரு நிறைவான திருப்தி இருக்கு. இந்த படத்தை வெற்றி அடைய செய்யணும். நீங்க பார்த்த நல்ல விஷயங்கள் இந்த படத்துல இருக்கிறதெல்லாம் கொண்டு போய் சேர்த்து இந்த படத்தை ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா ஆக்கணும், மீடியாக்களும் மக்களும். தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் சரத். தினசரி படம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. மேடம் சிந்தியா மேடம் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு இதுல ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அண்ணன் சொன்ன மாதிரி தான் எல்லாருமே வந்து இந்த ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம், அப்புறம் சாங் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் கேள்வி கிண்டல் கமெண்ட்ஸ்லாம் பார்த்தோன்னே என்னடா அது அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருமே இந்த படத்தை வந்து பாருங்க, அந்த அளவுக்கு சூப்பராக ஒரு ஆக்ட் கொடுத்துருக்காங்க. மேடம் வந்து செம்மையாக நடிச்சிருக்காங்க. படமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த காலகட்டத்துக்கு கண்டிப்பாக இப்போ தேவை. இதை எல்லாரும் வந்து பாருங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேடம். அப்புறம் நம்ம ஈபி பாலமுருகன் அண்ணன், அப்புறம் டைரக்டர் சங்கர் சார். அப்புறம் நான் வந்து யோசிச்சிட்டேன், எப்படா எல்லாரும் நடிக்கும் போது நம்ம எப்படா இசைஞானி கூட ஏதாவது ஒரு படம் நம்ம பண்ணிட மாட்டோமா அப்படின்னு. அதுக்கு வந்து எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப
இது நான் ஒண்ணு சொல்லணும். ஷரத்தும் பிரேம்ஜியும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூவில. அதுல வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு சாங் பாடியிருப்பாங்க. அந்த சாங் வந்து அதுல கூட நாங்க ட்ரெய்லர்ல ஒரு கட் கொடுத்துருப்போம். அந்த சாங் வந்து இந்த சாங்கும் அதோட முன்னாடி இருக்க லீடும் வந்து நாங்க இந்த மூவில அது போட்டு 2-3 தடவை பார்த்தப்போ அது ஒட்டல. அது ஐ மீன் லைக் அந்த மூவியோட கான்செப்டுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அதனால எங்களுக்கு யூ சர்டிஃபிகேட் வேணும். அந்த சாங் போட்டா யூ வில் கெட் யூஏ. ஸோ என்னோட எய்ம் வந்து என்னன்னா ஒரு நல்ல படம் கொடுத்து யூ சர்டிஃபிகேட் வாங்கணும் தான் என்னோட எய்ம். ஸோ அந்த எய்முக்காக அந்த வி ஆஸ் அ டீமாக அனலைஸ் பண்ணி அந்த சாங்கு ப்ளஸ் அதுக்கு முன்னாடி இருந்த லீடு அது எஸ்பெஷலி ஷரத் வந்து அது பாடியிருப்பாரு. ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ண போறோம்னா ப்ரொடக்ஷன்ல வந்து நாங்கள் மேக்கிங் டீம்ல என்ன ஐடியா பண்ணியிருக்காங்கன்னா அந்த சாங்கை வந்து தனியாக ரிலீஸ் பண்ண போறோம். அது ஏன்னா ஷரத் வந்து அதை பார்த்து டிசப்பாயிண்ட் பாடியிருக்காரு. அதை நாங்கள் தனியா இது பண்ணுவோம். அது அவர் டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாதுன்னு இங்கேயே சொல்லிட்டாரு. நீங்களும் அந்த பிரேம்ஜி பண்ணதுக்கு இளையராஜா சார் வெரி குண்டு வாசிச்சிருக்கான்னு அது நாங்க தனியா பண்ணுவோம். ஏன்னா இந்த மூவில பண்ண எங்களுக்கு யூ சர்டிபிகேட் கிடைக்காது. அது சாங் அந்த மாதிரி அதனால ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இந்த ஒரு மனசு இருக்கு அது போதும். தனியா எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து நான் வந்து தினசரி மூவில வினோத்ரி மேமோட பொண்ணா நடிச்சிருக்கேன். என் பேரு தியா. நான் இந்த வயசுல வந்து இளையராஜாவோட சாரோட மூவில நடிச்சது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. பிளஸ் சின்னியா மேமோடையும் மீனா மேமோடையும் நடிச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மேமோட நடிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ தேங்க்யூ மை டீம், எஸ்பெஷலி சங்கர் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. வினோதினி மேமோட குழந்தையா நடிச்ச உடனே ஸ்கூல் முடிஞ்ச உடனே நேரா அவங்க வீட்டுக்கு போயிடுறேன் அம்மா நினைச்சிருப்பியா? என்ன கேட்ட செட்டில் என்கிட்ட என்ன கேட்ட சாப்பிடுறது ஒரு சீன் கேட்கல. நோ இட்ஸ் ஓகே. வேணாம் ஒன்று கஷ்டப்பட்டு மூவி வேற ஒருத்தங்கிட்ட இருந்துச்சு. அதுக்கப்புறம் டேக் ஓவர் பண்ணேன். ஸோ அதனால வந்து கொஞ்சம் பிரேக் ஆனனால டிரெக்டர்ஸ் அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் எல்லாமே வேற வேற ஜாபுக்கு போயிட்டாங்க. ஸோ இது அசிஸ்டன்ட் சங்கருக்கும் வேற ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சனால அதை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதனால எனக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு வந்து எனக்கு முழுசா ஹெல்ப் பண்றதுக்கு வந்து தினேஷ் தினான்னு சொல்லிட்டு இவர் ஹையர் பண்ணோம். ஹி இஸ் அ வெரி டேலண்டட் மேன். எனக்கு லாஸ்ட்ல வந்து ஒரு மூவி ஓரளவு பண்ணிட்டோம். கடைசியில வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனா பாக்குறப்போ எடிட்டிங் ப்ராப்பரா ஒவ்வொரு இடத்துலயும் போட்டாதான் அது ஒரு மூவியா இருக்கும். இல்லைன்னா இட்ஸ் நாட் அ மூவி. அது வந்து எனக்கு கன்ஃபியூஷனா இருந்துச்சு, நம்ம என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு. ஸோ வென் ஹீ காட் ஆன் போர்ட் ஹி இஸ் ஏபிள் டு மேக் த மூவி அஸ் லைக் ஒரு சின்ன அப்படி இப்படி இருந்ததெல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு மூவியா பண்ணதுக்கு ஒரு மெயின் கிரெடிட் இவருக்கும் போகும். நானும் ஒரு கிரியேட்டிவ் ஹெட்டா இருந்து ஒர்க் பண்ணினேன். அங்க எதுல எங்க போட்டா இது கரெக்டா இருக்கும்னு. அப்புறம் வி ஆல்சோ கால் சங்கர், இது சில ஏரியாஸ்லாம் வந்து ஓகேவா இல்லையானா அவர் வந்து ஐடியாஸ் கொடுத்தாரு, இது இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு. ஸோ இட்ஸ் லைக் பிக் டீம் ஒர்க். அதுல வந்து பார்ட் ஆஃப் த டீம் ஒர்க் வந்து கடைசியில வந்தாலும் என்னவோ சொல்லுவாங்களே ரிலே ரேஸ்ல வந்து யார் கடைசியில வின் பண்றாங்களோ அவங்க தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இது. ஸோ இஸ் அ மெயின் பார்ட் ஆஃப் த மூவி. லெட் ஹிம் டாக் நவ். தினேஷ் தீனா. அடுத்த படம் புக்டு. எஸ் தட்ஸ் கரெக்ட். போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். மேடம் சொன்ன மாதிரி தான் எல்லாமே டீம் ஒர்க்காக சேர்ந்து பண்ணியிருக்கோம். ஸோ சங்கர் சார் என்ன ஷூட் பண்ணி கொடுத்தாரோ அதை ஓவர் கம் பண்ணாமல் அதுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரியான எல்லா ஒர்க்கும் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ மீரா மேம் ஒன் டே மீட் பண்ண டப்பிங்கில் உங்களையும் மீட் பண்ண முடியல. மற்ற ஆர்டிஸ்ட் நான் ஹீரோஸ் எல்லாரையும் டப் பண்ணி எல்லாம் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ படம் நல்லா வந்திருக்கு. உங்களோட சப்போர்ட்ஸ் வேணும், சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் மேடம். ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றி, ஏன்னா என்னை நம்பி இந்த வாய்ப்பு கொடுத்தது. அண்ட் பாலமுருகன் அண்ணா அவருக்கும் ரொம்ப நன்றி. அவங்க தான் என்னை நம்பி இந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹீரோ வந்து நாங்க வேற ஒரு இது காமிச்சிருக்கோம். சன் நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு சன் டிவி இருக்குல்ல, அதுல வணக்கம் தமிழகம் வந்து ஒரு மார்னிங் ஃப்ரைடே மார்னிங் மூவி ரிலீஸ் அப்போ அந்த பண்ணணும். அதுக்கு வந்து இன்னைக்கு தான் அவங்க டைம் கொடுத்தாங்க. ஸோ ஹி இஸ் டூயிங் ஓவர் தேர். அதர்வைஸ் இங்க வந்துருவாரு. நான் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்குள்ள நீங்க இருப்பீங்களான்னு தெரியாது. இல்ல அனுப்பலாம
இல்ல அவங்க கேட்டாங்க அந்த டேட் தான் இருக்குங்கிறாங்க. எனக்கு வந்து ஐ வாண்ட் மை மூவி டு பி வின்னிங் லைக் ஸோ எங்கெல்லாம் அவர் ப்ரமோட் பண்ணணும் அவருக்கு இஷ்டப்படுறது அவருக்கு அனுப்பணும். ஹி வாண்ட்ஸ் டு கோ ஓவர் தேர். இஷ்டம்லாம் இல்ல அவர் நடிச்ச மூவிங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும்ல. ஹி இஸ் அ பிரைம். நான் உங்களுக்கு மூவில பார்த்தா தெரியும். ஹி இஸ் இட்ஸ் ஹீரோ சென்ட்ரிக் மூவி. நான் டிரெக்ட் பண்ணி ஹீரோயினா பண்ணாலும் இட்ஸ் நாட் ஹீரோயின் சென்ட்ரிக். பாத்தீங்கன்னா தெரியும். இட்ஸ் ஹீரோ சென்ட்ரிக். ஹீரோ இஸ் த ஒன் எவ்ரிதிங். அது வருவார், இப்போ வருவார் வந்து. வாட் அ கொஸ்டின். சரி யாரோ ஒருத்தங்க சப்போர்ட் பண்றாங்க இல்லைங்க, அது சொல்லுங்க. அதுதான் பாருங்க, இவங்க தான் சப்போர்ட் பண்ண. நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க, கர்மா இஸ் a சைக்கிள். கர்மான்னு தெரியுமில்ல, கர்மா தமிழ்ல கர்மான்னு சொல்லுவாங்கல்ல, அது சைக்கிள். எப்படின்னா நீங்க யாருக்கு நீங்க நல்லது பண்றீங்களோ அவங்களே தான் அவங்க கிட்ட இருந்து நீங்க நல்லது எதிர்பார்க்கணும்னு நினைக்க கூடாது. நீங்க ஒருத்தவங்க நல்லது பண்ணனா அவங்க செய்யலையே நினைக்கல, யாரோ ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு செய்வாங்க, அதுதான் கர்மா. சோ இவங்களுக்கு அவங்க செய்யல இவங்க செய்யல நான் ஏன் நினைக்கணும், இவங்க எனக்கு செய்யறாங்க. சோ இவங்க அது அவங்களுக்கு நான் செஞ்சது இவங்க எனக்கு செய்யறாங்க. தட்ஸ் இட். அப்படியே எடுத்துக்கோங்க, பாசிட்டிவா எடுங்க. ஏன் நெகட்டிவா சொல்றீங்க? ஏமாந்தீங்கன்னா புரியல. இல்ல நம்ம நீங்க படத்துல படத்துல வர மாதிரி நீங்க இதுலயே பணத்தை போட்டு ஏமாத்தல. ஏமாந்தீங்களான்னு கேக்குறேன். டைரக்டர் ஏமாத்துறதுலாம் ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் வந்து என்ன யாருமே அப்படி நான் சொல்ல முடியாது, யாருமே ஏமாத்த முடியாது. பிகாஸ் ஐ அம் ஸ்ட்ராங் உமன். சோ படத்தை ஃபுல்லா பண்ணீங்களே, படத்தை ஃபுல்லா பண்ணீங்களே சொல்ல. அவர் வேற ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்க. நாங்க 6 months எடுக்க வேண்டிய ப்ராஜெக்ட் 20 months ஆச்சுல்ல, அதனால ஈவென்ட். நீங்களும் நினைச்சுக்கிட்டே நீங்க நினைச்சுக்கோங்க, என்ன வேணா வைரல் நினைச்சுக்கோங்க. கண்டென்ட் ஏதாவது கிடைக்குமா பாக்குறேன். வைரல்லாம் ஒண்ணும் கிடைக்காதுங்க என்கிட்ட இருந்து. ஆல்ரெடி ஊரே வைரலா பேசிட்டு இருக்கு. அப்புறம் என்ன என்ன வேணும், என்ன உங்களுக்கு கிடைக்கணும் சொல்லுங்க. எனக்கு ஜாலியா இருந்துச்சு. ஏன்னா 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 யாருமே தெரியும், ஒரு சாங் ரிலீஸ் ஆகுது, அந்த சாங்ல ரிலீஸ் ஆறப்போ யாருமே தெரியாம ஒரு எந்த ரெஸ்பான்ஸ் இல்லாம இருக்கிறதுக்கு பதிலா நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் ஏதோ ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல. அப்ப நான் வேர்ல்டுக்கு தெரியல யாருன்னு. நீ ஹேட் பண்ணாலும் லைக் பண்ணாலும் என்ன திங்க் பண்ணிட்டே நான் பண்ண முடியும். என்ன திங்க் பண்றீங்களா, அப்ப நான் உங்க மனசு ஆல்ரெடி வந்துட்டேன். நான் என்ன கொடுத்தாலும் நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்க, கரெக்டா? சோ ஐ டோன்ட் ட்ரோல் பண்றது ஒரு இதுதான். பிகாஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விஷயம் வந்து ஒரு புதுசா ஒரு விஷயம் இருக்குன்னா அது கூட கனெக்ட் பண்றப்போ நம்ம நெகட்டிவ் மைண்ட் வந்து ஃபர்ஸ்ட் வரும். அதுக்கப்புறம் தான் அது கொஞ்சம் கொஞ்சமா போய் பாசிட்டிவ் ஆகும். சோ உங்க மைண்ட் நெகட்டிவ் ஆகாது மேடம். இந்த படம் மொத்த கான்செப்டும் அவ்வளவு பிரமாதமா இருக்கு. அவ்வளவு நல்ல மெசேஜ் சொல்லிருக்கீங்க. இந்த படத்தை ஒரு 2-3 ட்ரிப் நீங்க எப்படியா இருந்தாலும் பார்த்துருப்பீங்க. நிறைய ட்ரிப் பார்த்துட்டேன். ஒரு 4 ட்ரிப்பா பார்த்துருப்பீங்க. இல்லைங்க, நான் தான் கிரியேட்டிவ் ஹெட். நான் தான் பார்த்து இங்க இப்படி போடணும். படமா முடிஞ்ச பிறகு சரி, ஓகே. கேட்க வர்றது என்ன புரியும். அப்போ இந்த இந்த படத்துல நம்ம ஹீரோயினா பண்ணாம வேற ஒரு கேரக்டர் பண்ணி இந்த படத்தை இன்னும் ரீச் பண்ண வச்சிருக்கலாம்னு எங்கேயாவது தோணுச்சாங்க? அப்படி தோணல. ஏன்னா இந்த படத்துல ஹீரோயினுக்கு அதிகமா இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஹீரோயினுக்கு இட்ஸ் பாசிவ் ஒரு இந்தியன் ஹவுஸ் ஒய்ஃப், சப்மிசிவ் ஹவுஸ் ஒய்ஃபா தானே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வேற யாருக்கா நான் கொடுத்திருந்தா அவங்க சொல்லியிருப்பாங்க எனக்கு என்னங்க என்ன டம்மி பண்ணிட்டீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. எனக்கு என்னோட படத்துல டம்மியானா பரவாயில்ல. பிகாஸ் ஒரு இடத்துல டம்மியானா இன்னொரு இடத்துல நான் வின் பண்றேன், ப்ரொடியூசர் நான் வின் பண்ணிட்டு போறேன். அதனால இட்ஸ் நாட் a big deal for me. என்னன்னா படத்துல சாங்ஸ் கை தட்டுற மாதிரி ரசிகர்களும் கை தட்டு அப்படிங்கிறது தட்டுவாங்க தட்டுவாங்க கண்டிப்பா. பிளாக் பஸ்டர் ஆகும், விடுங்க, வச்சுக்கலாம், அவ்வளவுதான். எப்படி இருக்குன்னா ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா செகண்ட் மூவி நான் பண்ணிட்டேன் இப்போ, அது நல்லாவும் வந்திருக்கு. நீங்க பார்த்திருக்கீங்களா, பிடிச்சதுல இல்லை உங்களுக்கு எல்லாம். ஸோ ஃபர்ஸ்ட் மூவி வந்து வேற ஜோனர், இந்த மூவி இன்னொரு ஜோனர்ல பண்ணியிருக்கேன். எனக்கு ஐ எம் வெரி ஹாப்பி. இது வந்து நல்ல ரீச் ஆகும்னு. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருச்சு இதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்னு. அதனால இது ஒரு ராசியான இடம் பண்ணுவேன்னு சொல்லி பண்ணீங்களா. இப்ப 3ஆவதா ஒரு படம் பண்ண இங்கே சொல்லிடுங்க. ப்ரொடியூசர், ஹீரோயின், கிரியேட்டிவ் ஹெட், டைரக்டர், இருக்கிற எல்லா போஸ்ட் எனக்கு தான். போதுங்களா? அதானே வேணும் உங்களுக்கு. எல்லாமே கையில வச்சிருக்கேன் நானு, சரிங்களா? ஓகே. ஆனா உங்க நல்ல மனசுக்கு மேடம் இந்த படம் வெற்றி பெறட்டும். ஆனா அடுத்த படத்துல உங்களை நாங்க வில்லனிக் ஹீரோயினா எதிர்பார்க்கிறோம். ஆக்ஷன் ஹீரோயின். ஆக்ஷன் தான் நான் அடுத்தது. ஓகே. யா ஷூர். தேங்க்யூ.